வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்றே நாம் கூறலாம். இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கும் வகையில்தான் மக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். இரண்டு கட்சிகளுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு போராட்டமே தற்பொழுது நேற்று இரவு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிங் மேக்கராக கூடிய இரண்டு கட்சிகள் நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, இவர்கள் இருவர் நினைத்தால் மட்டும்தான் இந்தியா கூட்டணி வெற்றியா அல்லது பாஜக கூட்டணி வெற்றியா என்பதை தீர்மானிக்க முடியும். ஆனால் இவர்கள் இருவருமே இந்தியா கூட்டணியில் இருந்தவர்கள்தான் தற்பொழுது பாஜகவின் கூட்டணியில் இணைந்துள்ளார்கள். எப்போ வேண்டுமானாலும் இவர்கள் அந்தர்பல்டி அடிக்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய காரணத்தினால் மத்தியில் 272 பெரும்பான்மையை பாஜக இழந்ததன் காரணமாக தற்பொழுது இவர்களது கூட்டணியை நம்பியுள்ளது. நிச்சயமாக இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றே நாம் கூறலாம். ஆனால் ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் தற்பொழுது வரை பாஜகவிற்கு எந்த ஒரு எதிர்ப்புகளையும் தெரிவிக்கவில்லை. காரணம், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறதா? நேற்று தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 40 தொகுதிகளை வென்றுள்ளார். அதில் 21 தொகுதிகள் தனித்து வென்றியுள்ளதால் தற்பொழுது வரை பிரதமராக இவரது பெயரும் அடிபட்டு வருகிறது. ஆனால் கிங் மேக்கராக, அதாவது கூட்டணியில் இருந்து விலகி இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் தற்பொழுது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுகளை தெரிவிக்குமானால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிரதமராக வரலாம், அல்லது பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்கள் பிரதமராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தவறை பாஜக செய்தது எந்த மாநிலத்தில் என்றால் உத்தரப்பிரதேசத்தில்தான். அயோத்தியை மிக பிரம்மாண்டமாக கட்டமைத்து சுற்றுலா தலமாக மாற்றிய மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 13 தொகுதிகள் வரை தோல்வி அடைவதற்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தினரை மதிப்பு இழக்கும் வகையில் அவர்களை நடத்தியதுதான் இந்த தோல்விக்கு காரணமா என்ற பல்வேறு தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. 3வது முறையும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதிதான். இவர்களது அந்தர்பல்டி அடிக்காமல் இருந்தால் உடனடியாக நேற்று பிரதமர் மோடி அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களையும் தொலைபேசியில் பேசி கூட்டணியை உறுதிப்படுத்தியுள்ளார். இதனால் 3வது முறையும் மத்தியில் மோடி அவர்களது ஆட்சி வருவதற்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் பீகாரை பொறுத்தளவிற்கும் ஆந்திராவை பொறுத்தளவிற்கும் இவர்களது பெற்ற வெற்றிதான் தற்பொழுது மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.